போன வீடியோவில் எப்படி முகமது இந்த காய்பாருக்கு போய் அந்த காய்பாரில் இருக்கிற ஆம்பளைகளை எல்லாம் வெட்டி கொன்னுட்டு பெண்களை எல்லாம் விதவைகளாக்கி குழந்தைகளையெல்லாம் அனாதைகளாக்கி அங்கே உள்ள மிச்ச மீதி பெண்களையெல்லாம் பாலுறவுக்காக அடிமைகளாக கொண்டு போனார். அதே நேரத்தில் அதே காய்பாரில் இருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தின் தலைவனை கூட்டிகிட்டு போய் அவனுடைய நெஞ்சில் பழுக்க காய்ச்சின இரும்பை வச்சு அழுத்தி 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 சித்திரவதை பண்ணி அவன் கதற துடிக்க துடிக்க அவனை கொன்னுட்டு அவனுடைய 17 வயசு இளவயது மனைவியை எப்படி அன்னைக்கு நைட்டு பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்குறேன், நான் தான் கண்மணி நாயகம், நபிகள் நாயகம் அப்படின்னு எப்படியெல்லாம் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாரு அப்படிங்கிறதெல்லாம் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ போட்டு 2 வாரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்களும் சரி இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் சரி இது வரைக்கும் எந்த கமெண்ட்டும் பண்ணலை. ஒருவேளை அதை பார்த்து உண்மை அவர்களுக்கு அப்போ தான் அந்த முகமதுடைய உண்மையான ரூபம் தெரிஞ்சிச்சோ என்னமோ தெரியல. எப்படியோ மணந்துரும்னா சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே காய்பாரில் விசேஷமாக முகமதுனுடைய சாவுக்கு இந்த காய்பார் தான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. அதனால முகமது இறந்தது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முகமது இறக்கிறதுக்கு முன்னாடி நான் நபி இல்லை அப்படிங்கிறதுக்கு 2 விதமான அடையாளங்களை அவர் சொல்லிட்டு போனார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். 3வதா கிறிஸ்தவர்களுக்கு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு சாகரத்துக்கு முன்னாடி. யாரு? நம்முடைய கண்மணி நாயகம், நம்முடைய நபிகள் நாயகம். அதனால இந்த 3 விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொறுமையாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம குரானை எடுத்துக்கிட்டோம்னா குரானில் 69வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த 69வது அதிகாரத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறாராம், அன்றியும் நம்மீது சொற்களில் சிலவற்றை இட்டு கட்டி கூறியிருப்பாரானால். யாரு? இந்த முகமது நம்மக்கிட்ட இருக்கிறத இல்லாததாகவும் இல்லாததை இருக்கிறதாகவும் நடந்ததை நடக்காததாகவும் நடக்காததை நடந்ததாகவும் அதுக்கு பேர் தான் இட்டு கட்டி சொல்கிறது. அப்போ இந்த முகமது இட்டு கட்டி நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அவருடைய வழக்கையை பிடிச்சு அவருடைய நாடி நரம்பை நாங்கள் அறுத்திருப்போம். அதாவது தரித்திருப்போம் அப்படின்னா அறுத்திருப்போம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் இது யார் சொல்கிறது அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க இது அல்லாஹ் சொன்னதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அல்லாஹ் சொல்லலைங்க, இந்த புஸ்தகத்தை முகமது இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 வருஷம் கழித்து அவருடைய சகாபாக்கள் தான் இதை சொல்கிறாங்க. முகமது சொன்னதெல்லாம் சரி, ஒருவேளை இட்டு கட்டி சொல்லியிருந்தா நாங்களே அவருடைய வழக்கையை பிடிச்சு அவருடைய நாடி நரம்பை நாங்கள் அறுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. இப்போ இதில் எதை நம்புறதுன்னு தெரியல. இப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் தான் சொன்னார் அப்படின்னே வச்சுக்குவோம். அல்லாஹ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட்டு கட்டி ஏதாவது சொல்லியிருந்தா நான் முகமதுடைய கையை பிடிச்சி அதாவது நாடி நரம்பை நான் அறுத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ இந்த நாடி நரம்புக்கு இதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா அயோர்டா அப்படின்னு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த அயோர்டா அப்படிங்கிறது இருதயத்தினுடைய இரத்த குழாயில் ரொம்ப முக்கியமான ஒரு இரத்த குழாய். அதை அறுத்தா அது ஜோலி முடிஞ்சிச்சு. அப்போது அல்லாவே சொல்கிறாராம், அதாவது முகமது நான் சொன்னதை சொல்லாததா சொல்லியிருந்தா நானே அந்த இரத்த குழாயை, அந்த முகமதுடைய இருதயத்தில் இருக்கிற இரத்த குழாயை அறுத்திருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதா எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, முகமது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் சொல்லியிருக்காப்புல. அது என்ன அப்படின்னா, அது யாருக்கிட்ட சொல்லியிருக்காருன்னா ஆயிஷா அப்படிங்கிற தன்னுடைய இள வயது மனைவி கிட்ட சொல்லியிருக்காப்புல. அப்போ முகமது கடைசி நாளில் சாகரத்துக்கு முன்னாடி அவர் ஆயிஷா கிட்ட அடிக்கடி ஒரு காரியம் சொல்கிறது உண்டு. அந்த காரியம் என்ன அப்படின்னா, நான் இன்னமும் எனக்கு பயங்கரமான ஒரு வேதனையாக இருக்குது. அது என்ன வேதனை அப்படின்னா, காய்பாரில் ஒரு விஷத்தை நான் சாப்பிட்டுட்டேன். அதனால எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா, என்னுடைய இருதய வாழ்வு யாரோ அறுக்கிறது போல எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு இந்த முகமது ஆயிஷாட்ட அடிக்கடி சொல்கிறது உண்டு. அதாவது அந்த இருதய வாழ்வு அறுக்கிறது போலன்னா இந்த இருதயத்தினுடைய இரத்த குழாய் அறுக்கிறது, உள்ளேருந்து யாரோ ரம்பத்தை வச்சு அறுக்கிறது மாதிரி முகமது அடிக்கடி ஃபீல் பண்ணி அது வேதனைப்பட்டு அழுது அந்த ஆயிஷாக்கிட்ட சொல்கிறது உண்டு. எப்போ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமாகவே படுக்கையாக ஆயிட்டார். அதனால எப்பவும் ஆயிஷாக்கிட்ட அவர் சொல்கிறது உண்டு, நான் அந்த காய்பாரில் சாப்பிட்ட அந்த பாய்சன் உணவு தான் எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு இந்த இவ்வளோ பெரிய வியாதி. ஏன்னா 3 வருஷமாக ஒரு கொடூரமான வியாதியினால் அவர் கடைசியில் இறந்தார்.
அப்போ முகமது சொன்னது என்ன அப்படின்னா, என்ன இருதய வாழ்வை யாரோ அறுக்குறாங்க அப்படின்னு ஆயிஷாக்கிட்ட அடிக்கடி சொல்றது வழக்கம். அப்போ இந்த வசனத்தை எடுத்து பார்த்தா, முகமது இட்டுக்கட்டி ஏதாவது பேசியிருந்தா, அல்லாஹ் சொல்றாப்புல, முகமது இட்டுக்கட்டி ஏதாவது பேசியிருந்தா இந்த நாடி நரம்பை நான் அறுத்துருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காப்புல. அப்போ முகமது சாகும்போது என் நாடி நரம்பை யாரோ அறுக்குறாங்கடி ஆயிஷா அப்படின்னு அழுதுருக்காப்புல, கத்திருக்காப்புல, வேதனைப்பட்டிருக்காப்புல, துடிச்சிருக்காப்புல. அப்படின்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்தி பார்த்தா, அப்போ முகமது இருக்கிறத இல்லாததாகவும், இல்லாததை இருக்கிறதாகவும், நடந்ததை நடக்காததாகவும் கட்டி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தமாகுது. அப்ப இந்த வசனத்தின்படியே, அதாவது இந்த குர்ஆன் 69வது அதிகாரம் 46வது வசனத்தின்படி முகமது ஒரு நபியே அல்ல அப்படின்னு அவர் வாழ்க்கையில நடந்த இந்த விஷயத்தின் மூலமாவே தெல்ல தெளிவா விளங்குது. இப்ப இந்த காய்பாருக்கு நம்ம போவோம். இந்த காய்பார்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, முகமது காய்பாரை கைப்பற்றி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் கழிச்சு முகமது தன்னுடைய சகாபாக்களோட வர சொல்லி ஒரு இன்விடேஷன் வருது. எதுக்கு அப்படின்னா, அங்கே சம்பாதிச்ச 1 வருஷமா சம்பாதிச்ச பணத்துல பாதியை அந்த முகமதுக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அவரை கூப்பிடுறாங்க. அப்போ அவர் சகாபாக்களோட வரும் பொழுது, அப்போ ஒரு அம்மா என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு யூத பெண் முகமதுவை போய் சந்திக்குது. அப்போ முகமது போய் பார்த்து அது சொல்லுது, ஐயா நீங்கள் நபின்னு எங்களுக்கு இத்தனை காலமாக தெரியாமல் போச்சு, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, நாங்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது, அதனால நீங்கள் இத்தனை நாளாக கண்மணி நாயகம், நபிகள் நாயகம், அழகிய முன்மாதிரின்னு எங்களுக்கு தெரியாமலே இத்தனை காலமாக நாங்கள் வாழ்ந்துட்டோம், என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நபி கவலைப்படாத, இப்போயாவது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டியா, நான் தான் நபி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஐயா, எங்களுடைய யூத கலாச்சாரத்தின்படி, வழக்கத்தின்படி நாங்கள் நபிமார்களுக்கு வருஷம் இல்லைன்னா எப்பயாவது ஒரு தடவையாவது நாங்கள் விருந்து கொடுக்கறது வழக்கம். அதனால நீங்கள் கடவுளால் அனுப்பப்பட்ட நபி ஆயிடுச்சே, அதனால நான் ஒரு விருந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், அதனால இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு அந்த அம்மா அந்த முகமது நபி கிட்ட கேட்டிருக்கு. அப்படி கேட்கும்போது அந்த முகமது நபி உடனே கர்வத்தோட சந்தோஷத்தோட பரவாயில்ல போ, எனக்காக செய் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ போகும்பொழுது தன்னுடைய சகாபாக்களையும் அனுப்பியிருக்காப்புல, இந்தா உனக்கு துணையா ஒரு 4-5 பேரை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் இவங்களும் போய் அந்த அம்மா சமைக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் உதவி செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த அம்மா ஆட்டை அடித்து சமைச்சிருக்கு. சமைக்கும்போது அந்த சகாபாக்கள்கிட்ட கேட்டிருக்கு, ஐயா நம்முடைய நபிக்கு, நம்முடைய கண்மணி நாயகத்துக்கு ஆட்டுக்கறியில் எந்த கறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ அதையும் சொல்லியிருக்காங்க, நம்முடைய நபிக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா இந்த முன்னந்தோட, ஆட்டோட முன்னந்தோட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அம்மா எல்லாத்தோடையும் சேர்த்து விஷத்தை நல்லா கலந்து நல்லா வறுத்து சமைச்சு முடிச்சிருச்சு. சமைச்சு முடித்த பிறகு சகாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்கு, ஐயா போய் நம்முடைய கண்மணி நாயகத்தை கூட்டிகிட்டு வாங்க, பாவம் பசியில் இருப்பார் அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்கு. உடனே இவங்க போய் அங்கே போய் கண்மணி நாயகத்தை கூட்டிகிட்டு, ஐயா வாங்க எல்லாம் தயாராகிடுச்சு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு வர. ஏற்கனவே சமைக்கிறதுக்கு லேட் ஆகிருக்கு. அப்போ எல்லாம் பசி வெறியில் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் முகமது வந்திருக்காப்புல. முகமது வந்ததும் அவங்களுடைய அந்த ஒரு வசனத்தை ஓதணும். அந்த ஓதுனதுக்கு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ முகமது ஓதிருக்காப்புல. ஓதிட்டு 2 பீஸ் எடுத்து வாயில் வச்சு கடிச்சு மென்று சந்தோஷமாக சாப்பிட்ருக்காப்புல. அப்படி சாப்பிடும்போது பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பசி வெறியில் எடுத்து உருட்டி அடிச்சிருக்காங்க ஆட்டுக்கறியை. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அதில் விஷம் இருக்குது அப்படின்னு. அந்த நேரத்தில் திடீர்னு முகமதோட சாப்பிட்டுக்கு இருந்த ஒருத்தன் சுருண்டு விழுந்திருக்கான். அவனை பிடிச்சி பார்த்தா அவன் வாயில நுரதள்ளி இருந்திருக்கு. அப்போ பார்த்தா கண்ணெல்லாம் பச்சை ஆயிருக்கு. உடனே முகமதுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதோ விஷம் கலந்துருக்காங்க அப்படின்னு. உடனே எல்லாரையும் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காப்புல. அப்போ எல்லாரும் விழுந்தடிச்சு, என்னடா திடீர்னு சாப்பிட வேணாம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வேகமாக வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இவன் வாயில நுரத்தள்ளி இருக்கு. உடனே எல்லாரும் ஓடி போய் வாந்தி எடுத்திருக்காங்க தின்னதெல்லாம். அது நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதில் ஒருத்தனை தான் அந்த பதிவு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எது எப்படியோ ஒருத்தனுக்கு கையும் காலும் இழுத்து அந்த இடத்துலையே சாகுற நிலைமைக்கு ஆளாயிட்டான். இதை கேட்டதும் அந்த சகாபாக்கள்லாம் அந்த பொம்பளை மேலே பயங்கர கொலை வெறியில் இருந்து அந்த ஆட்டுக்கறியெல்லாம் எடுத்து கொண்டு போய் நாய்க்கு போட்டிருக்காங்க. நாயெல்லாம் தின்னுவிட்டு உடனே செத்து போயிடுச்சு. அப்போ இவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நம்மளை கொல்றதுக்காக, நம்முடைய நபியை கொல்றதுக்காக இந்த பொம்பளை பயங்கரமாக தந்திரமாக வந்து சமைக்கிறோம்னு சொல்லி ஏமாத்தி, விருந்துன்னு சொல்லி ஏமாற்றி நம்மளை சாகடிக்க பார்த்துச்சு அப்படின்னு முகமது கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கண்மணி நாயகம் என்ன செஞ்சிருக்காப்புல அப்படின்னா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காப்புல. என்ன ஆர்டர் அப்படின்னா, அவளை
கொல்லுங்கடா அப்படின்னு. இப்போ இவங்க ஏற்கனவே கொலை வெறியில் இருந்தவங்க யூத பெண்ணை அடித்து கொடூரமாக அடித்து கொண்டுட்டாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அப்போ கொல்லலை, அந்த நுர தள்ளுனவன் சாகும் பொழுது செத்த உடனே அவன் வீட்டில் கொண்டு போய் இந்த யூத பெண்ணை ஒப்படைச்சிட்டாங்க, அந்த குடும்பமெல்லாம் சேர்ந்து இவளை கொடூரமாக கொண்டாங்க அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான். ஆனால் எப்படியோ இந்த பொம்பளைய கொடூரமாக கொல்ல சொல்லி நம்முடைய கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் ஆர்டர் கொடுத்துட்டாப்புல. ஏன்னா விஷம் கொடுத்ததாச்சே. அப்போ அந்த அம்மா கொள்றதுக்கு முன்னாடி முகமது போய் அந்த அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாப்புல. என்ன கேள்வி அப்படின்னா, எதனால எங்களுக்கெல்லாம் நீ விஷம் வச்ச அப்படின்னு அந்த அம்மா கிட்ட இந்த நபிகள் நாயகம் கேட்குறாப்புல. அப்பா ஏன் கேட்குறாப்புல? ஏன்னா இந்த நபிகள் நாயகம் கண்மணி நாயகம் அந்த அம்மாவுக்கு ஒரு துரோகமும் செஞ்சது இல்லைங்க. அந்த காய்பார் மக்களுக்கெல்லாம் நன்மை தாங்க செஞ்சுருக்கிறாப்புல. அவருக்கு செஞ்ச, அதாவது நன்மை அப்படின்னா புண்ணியம் செஞ்சுருக்காப்புலைங்க. முகமது தன்னுடைய வாழ்க்கையிலேயே காய்பாரில் செஞ்ச புண்ணியங்கள் தாங்க அதிகம். அதையெல்லாம் இப்போ வரைக்கும் இன்ன வரைக்கும் 2400 வருஷம் ஆகியும் அல்லாவாலேயே என்ன முடியலையா அந்த அளவுக்கு காய்பாரில் புண்ணியம் செஞ்சுருக்காப்புல. யாரு? நம்முடைய நபிகள் நாயகம். அப்போ நான் இவ்வளவு புண்ணியம் தானே செஞ்சுருக்கேன், எதுக்குடி இப்படி சோத்துல விச வச்ச, நாங்கள் திங்கிற சோத்துல ஆட்டுக்கறியில் விச வச்ச அப்படின்னு கண்மணி நாயகம் கேட்டிருக்காப்புல. அப்படி கேட்கும்போது அவ சொல்லியிருக்கா, ஏயா என் புருஷனை கொண்டு விட்ட, என் மக்களையெல்லாம் கொண்டு விட்ட, என் மாமனாரையும் கொண்டுட்ட, என் பிள்ளைகளையெல்லாம் கொண்டு விட்ட, அப்போ இதை தவிர வேற என்ன செய்வாங்க? நீ நபியா இருந்தா இந்த விஷம் உனக்கு பலிக்காது, நீ நபி இல்லைன்னா செத்து போயிடுவ அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. உடனே முகமது கோபத்தில் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, உன் கையால் சாகிறதுக்கு அல்லாஹ் என்ன விட மாட்டான் அப்படின்னு கர்வத்தோட ஆணவத்தோட சொல்லியிருக்காப்புல. ஆனால் 2 பீஸு முன்னாடியே சாப்பிட்டாப்புல. அதுதான் விஷயம். அப்போவே முகமதுடைய சாவுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு அப்படின்னா, இந்த காய்பாரில் இருக்கிற இந்த யூத பெண்ணு. அதனால அவங்க கொடூரமாக அந்த அம்மாவை அடித்து கொண்டுட்டாங்க. இப்போ முகமது கோபத்தோட மதினாவுக்கு திரும்பி போயிருக்காரு. திரும்பி போய் நடந்த சங்கதியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ பிடிச்ச சனியந்தான் 3 வருஷமா முகமதுவை போட்டு வாட்டி வதச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த காய்பாரில் சாப்பிட்ட அந்த ஆட்டுக்கறியில் இருந்த பாய்சனு முகமதுடைய உள் உறுப்புகளை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை அனுபவிச்சு 3 வருஷம் கழிச்சு கொடூர ஒரு மரணம் தான் அவருக்கு சம்பவிச்சிருக்கு. அதனால இந்த ஆயிஷா கூட பிற்காலத்தில் முகமதுவுக்கு போல வேற யாருக்கும் கொடூரமான மரணம் சம்பவிச்சதை நான் பார்த்ததில்லை அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான மரணத்தை யார் அனுபவிச்சிருக்குது அப்படின்னா, இந்த நபிகள் நாயகம் அனுபவிச்சு செத்துருக்காப்புல. அப்படி சாகிறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்ன அப்படின்னா, முகமது சாகிறதுக்கு முன்னாடி எங்கெங்க இருந்தோ இருந்து மருந்தெல்லாம் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மருந்து எதுவுமே அவர் சாப்பிட்டு அந்த பாய்சனை முறிக்கவே இல்லை. அவர் நாளுக்கு நாள் கொடூரமான வலியையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. எந்த மருந்துமே அவரை குணமாக்கலை. ஆனால் முகமது உயிரோடு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, யாராவது பாய்சன் சாப்பிட்டா நீங்கள் என்ன செய்யுங்க, அஜுவா அப்படிங்கிற பேரிச்சம்பளத்தை நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டா உடனே அந்த பாய்சன் முறிஞ்சு போகும். ஏன் அப்படின்னா, இந்த அஜுவா அப்படிங்கிற பேரிச்சம்பளம் சுவனபதி பேரடைஸ், அதாவது சுவனபதியிலேருந்து வந்திருக்கு. சுவனபதியிலேருந்து அல்லாஹ் எடுத்து வந்து இந்த பூமியிலேருந்து அரேபிய தேசத்தில் நட்டு வச்சுருக்கான். அதனால இந்த பேரிச்சம்பளத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எந்த பாய்சனாக இருந்தாலும் அது முறிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் அதையும் எப்படி சாப்பிடணுமா, 1, 3, 5, 7 அப்படிங்கிற மாதிரி ஒத்தப்படையாக தான் சாப்பிடணுமா. ரெட்டப்படையா 2, 4 அப்படின்னு சாப்பிடக்கூடாதான். ஏன் அப்படின்னா, அல்லாஹ் ஒருத்தன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக ஒத்தப்படையாக சாப்பிடணுமா. சரி இருந்துட்டு போகுது, சாப்பிட்டு. ஆனால் முகமது ஒத்தப்படையாகவும் சாப்பிட்டு பார்த்துருக்காப்புல, குணமாகலை. ரெட்டப்படையாகவும் சாப்பிட்டு பார்த்துருக்காப்புல, குணமாகலை. ஏன்னா முகமது ரகசியம் அப்படிங்கிற பேரில் சொன்ன இந்த விஷயமே கடைசியில் அவருக்கே பைத்தியமாகி போயிருச்சு. ஏன்னு கேட்டால் அதுவும் அவரை குணமாக்கலை. அப்புறம் முகமது என்ன செஞ்சிருக்காப்புல, திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணி இருக்கு. என்ன அப்படின்னா, முகமது தன்னுடைய சகாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்கா,
அப்ப முகமது தன்னுடைய சகாபாக்கிட்ட சொல்லியிருக்காப்புல, நீங்க போய் 7 விதமான கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வாங்க, எடுத்து வந்து என் மேல ஊத்துங்க, அப்படி ஊத்துனீங்கன்னா நான் சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவருக்கு யார் சொன்னதுன்னு தெரியல, ஆனா சொல்லியிருக்காப்புல. இவங்களும் நம்பி போய் 7 விதமான கிணத்தை கண்டுபிடிச்சி அதுல இருந்து தண்ணி ட்ரம்ல எடுத்து வந்திருக்காங்க. எடுத்து வந்து முகமது மேல ஊத்திருக்காங்க. ஊத்தும் போது அவர் என்ன செஞ்சிருக்காப்புல, கத்திருக்காப்புல. எப்படி கத்திருக்காப்புல, போதும் போதும்னு கத்திருக்காப்புல. ஏன்னா இவர் சொன்ன காரியமும் பலிக்கல. 7 விதமான கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊத்தியும் முகமதுவுக்கு அந்த பாய்சன்ல இருந்து குணமாகல, அந்த வியாதியில இருந்து குணமாகல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் கேப்ரியல் அப்படிங்கிற தேவதூதன், இவர் யாருன்னு தெரியுங்களா? இவர் தான் சூனபதி புண்ணியவான். இவர் தான் முதல்ல அந்த குகையில முகமது கழுத்தை பிடிச்சி நெரிச்சவர். இவர் வந்து அடிக்கடி வந்து வகையெல்லாம் சொல்றதெல்லாம் வழக்கம். இப்போ முகமது ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சாக போகிற நிலைமையில இருக்கும்போது இவர் வந்திருக்காப்புல. வந்து முகமதுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, அதாவது அல்லாஹ் உன்னை சுகமாக்குவான் அப்படின்னு ஆசீர்வதிச்சிருக்காப்புல. யாரு? இந்த கேப்ரியல் அப்படிங்கிற தேவதூதன் வானத்திலிருந்து வந்து முகமது கிட்ட சொல்லியிருக்காப்புல. உடனே முகமது பயங்கரமா சந்தோஷமா எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்காப்புல, கேப்ரியல் தூதன் வந்தாப்புல, என்னை வந்து சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. அவங்க நைட்டெல்லாம் பார்த்துருக்குறாங்க முகமதுக்கு சுகமாகவும் எந்திரிப்பாருன்னு. ஆனால் படுக்கையாவே கடந்தவர் அடுத்த நாளும் படுக்கையாவே கடந்திருக்கிறாரு, சுகமாக்கலை. முகமது சொன்ன அந்த அஜ்வா பேரிச்சம்பளமும் அவரை காப்பாற்றலை, இந்த கேப்ரியல் தேவதூதனும் இந்த முகமதுவை காப்பாற்றலை. அப்புறம் அவராக யோசித்து 7 விதமான கிணத்துலேருந்து தண்ணி வந்து ஊற்றியும் அதுவும் குணமாகலை. இப்படி முகமது சொன்னதெல்லாம் பொய்யாவும் போச்சு. அதுக்கப்புறம் ஆயிஷாக்கிட்ட போய் சொல்லியிருக்காப்புல, என்ன அப்படின்னா, என்னை யாரோ என்னுடைய அயோடாவை எவனோ அறுக்கிறான், உள்ளேருந்து அறுக்கிறாண்டி அப்படின்னு வேதனையில் கத்திருக்காப்புல, கதறி இருக்காப்புல. ஆனால் கடைசியில் முகமது இறந்து போயிருக்காப்புல. ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போயிருக்காப்புல. அது என்ன அப்படின்னா, அதாவது சாகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மூமெண்ட், கடைசி நேரத்தில் முகமது, ஏன்னா எல்லாரும் உயில் எழுதுறவங்க திடீர்னு கடைசி நேரத்தில் தான் எழுதுவாங்க, முன்னாடியே எழுதுவாங்க. ஆனால் நம்முடைய முகமது கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் சாகிறதுக்கு முன்னாடி கடைசி நேரத்தில் உயில் எழுதியிருக்காப்புல. அது என்ன எழுதியிருக்காப்புல அப்படின்னா, அல்லாவின் சாபம் யூதர்கள் மேலும் கிறிஸ்தவர்கள் மேலும் வருவதாக அப்படின்னு ஒரு உயில் எழுதி நம்மளையெல்லாம் சபிச்சிருக்காப்புல. அதாவது ஒரு யூதர்களை வெறுக்கிறதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். என்னன்னா, ஒரு யூத பெண்ணால தான் யார் செத்தது அப்படின்னா நம்முடைய நபிகள் நாயகம் இறந்தாப்புல. கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை அனுபவித்து 3 வருஷம் கழித்து அவர் கொடூரமான மரணத்தை அனுபவிச்சிருக்காப்புல. அதுக்கு காரணம் ஒரு யூத பெண்ணு, ஒரே ஒரு யூத பெண்ணு தான் காரணம். இயேசு கிறிஸ்துவ கூட சிலுவையில் அரைஞ்சது யார் அப்படின்னா அந்த யூதர்கள் தான் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, தாங்கள் செய்வது இன்னதென்றே இவர்களுக்கு தெரியவில்லை, இவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி பரமபிதாக்கிட்ட அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. யாரு? ரட்சகராகிய நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் இந்த புண்ணியவான் என்ன செஞ்சிருக்காப்புல அப்படின்னா, சாகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த யூத பெண்ணு செஞ்சதுக்காக யூதர்களை எல்லாம் சபிச்சிருக்காப்புல. சரி, யூதர்களை எல்லாம் சபிக்கிறாரு, அது நியாயம், ஏன்னா அவர் தானே விஷம் வச்சு கொன்னுச்சு. அதனால தான் இன்ன வரைக்கும் யூதர்களை கண்டா இந்த நபிகளினுடைய இந்த புண்ணியவான்களுக்கு பொறுக்காது. சின்ன குழந்தைகளை கூட வன்புணர்வு செய்கிறதுக்குள்ள கூட அவங்க வெக்கப்பட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த யூத பெண்ணு தான் எங்களுடைய நபியை கொன்னா அப்படின்னு அவங்களுக்கு அவங்க மேலே பயங்கரமான ஒரு வெறி. அதனால குழந்தைகளையெல்லாம் கழுத்தறுத்து கொள்ளுவாங்க, வயசு பொண்ணுங்களையெல்லாம் கற்பழித்து கொள்ளுவாங்க, மற்றவங்களை சுட்டு கொள்ளுவாங்க, கொடூரமாக சித்திரவதை வர்ணியெல்லாம் கொள்ளுவாங்க. ஏன்னா முகமது அதை செஞ்சுருக்காப்புல. அதனால அவங்களும் அதைத்தான் இந்த 1400 வருஷமாக ஃபாலோ செய்கிறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது, அர்த்தம் இருக்குது. ஏன்னா எங்கள் முகமதுவை கொன்னது இந்த யூதர்கள் தான், இந்த ஒரு யூத பெண்ணு தான், அதனால தான் நாங்கள் யூதர்களை எல்லாம் வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்களை எதுக்காக இந்த முகமது சபிக்கிறாருன்னு எனக்கு புரியலை. கிறிஸ்தவர்கள் என்ன துரோகம் செஞ்சாங்க? அதனால கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்று மனசில் வச்சுக்கணும், நம்முடைய கண்மணி இஸ்லாமிய நபி கண்மணி நாயகம் நபிகள் நாயகம் அழகிய முன்மாதிரி, மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குற அழகிய முன்மாதிரி, சாகும்போது நம்மளை சபிச்சுட்டே செத்துருக்காப்புல. அல்லாவினுடைய சாபம் கிறிஸ்தவர்கள் மேலே வரட்டும் அப்படின்னு சபிச்சுட்டு செத்துருக்காப்புல.
கிறிஸ்தவர்கள் அப்படி அந்த நபிக்கு ஒரு துரோகமும் செஞ்சதில்லை. அவர்களை தான் அநியாயமாக போய் குண்டு போட்டு வெட்டி சித்திரவதை பண்ணி கற்பழித்து இப்படியெல்லாம் கொண்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்களை சபிக்கிறதுல இந்த நபி சபிக்கிறதுல ஒரு நியாயமே கிடையாது. ஆனால் சாகும்போது சபிச்சிருக்காப்புல. என்னதான் யூதர்கள் மேலே அவங்க வெறுப்பாக இருந்தாலும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் மேலே வெறுப்பாக இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன் அப்படின்னா, சாகும்போது எங்களுடைய கண்மணி நாயகமே சபிச்சிருக்கிறாரே, அதனால நாங்களும் சபிப்போம்டா அப்படின்னு நம்மளையும் சபிக்கிறாங்க, நம்மளையும் சாகணும்னு விரும்புகிறாங்க. சரி, பரவாயில்ல, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, ஒன்றும் இல்லை. உங்கள் நபி எங்களை வெறுத்தாரு, எங்களை சபிச்சாரு சாகும்போது, அதனால தான் நீங்கள் எல்லாம் வெறுக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் தான் சிலுவையில் அறையப்படுறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த யூதர்களை கூட இயேசு கிறிஸ்து சாகும் பொழுது அவங்க பாவம் மன்னிக்கப்படும்படி கடவுள்கிட்ட வேண்டிட்டு போனதை கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கண்மணி நாயகத்தினுடைய யோகியதை என்னன்னு தெரிய வரும்.